ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சன்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். பசங்க ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்தாங்க. 6 கிட்ட தான் எழுந்திரிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி ஒன்றும் பண்ணலை. ஈவினிங் டைமில் ஒரு பால் மட்டும் காய்ச்சிட்டு நட்ஸ் பவுடர் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் ஆளுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த பாலை ஆற வச்சுக்கிட்டு இருந்தேன். பசங்களும் 6 எழுந்திரிச்சிட்டாங்க. ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுட்டு பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சேன்னா அவங்க அப்போவே சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. கிளாஸ்லேருந்து சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே அவங்க எந்த விதத்தில் சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மோனி சின்னவன் அப்படின்னால பிடிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அவினேஷ்க்கு கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். அவனுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் இப்போ மோனிஷ்க்கும் தேவைப்படுது. அவனும் அதை வாங்க மாட்டேங்கிறான். அவனுக்கு கொடுக்குற எந்த மாதிரியான கிளாஸஸ் இருக்குதோ அதே தான் எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஸ்டேஜாக இருக்குது. அது உன்னால் பிடிக்க முடியாதுடா, நீ கீழே விட்டுருவே அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு இருக்கும். அவ்வளவும் இவன் கொட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி. பட் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கும் அதே மாதிரி அளவில் உள்ள ஒரு டம்ளரை தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பிறகு தான் சார் குடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சின்ன வயசில் நல்லாவே சண்டை போட்டிருப்போம். அதை ஒரு நாளும் எந்த விதமாவது நம்ம பசங்க நிறையா டைமே நம்மளுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க நம்மளோட சைல்டுஹுட்டை. நம்மளுக்குள்ளே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்மளும் இப்படி தான் இருந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் நம்மளுக்கு நடக்கும்போது அந்த டைமில் அச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எரிச்சலான ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். சரி போ அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் ஆகி வந்துடுவோம். நம்ம அம்மாவங்களாம் ரொம்ப பாவம். நானும் எவ்வளோ படுத்தியிருப்பேன் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு அப்போ தான் புரியும். எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, நிறையா விஷயம் நம்மளும் சின்ன டைமில் சொல்லியிருப்போம். அப்போ எதுவுமே அது அப்போ பெருசாக நம்மளுக்கு தெரியலை. மார்னிங்லேருந்தே பசங்க வந்து டிவி இப்படி தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி ஈவினிங் ஏதாவது கொஞ்சம் அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அவனிஷ்னா, அவன் கலரிங் பண்ண போகிறோமா, ட்ராயிங் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். நம்ம சார் ஃபஸ்ட்டே அதுக்கும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கும் ஒரு ரஃப் நோட்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு நீ இது மாதிரி பண்ணுமா அப்படின்னு 2 பேரையும் உட்கார வச்சுட்டேன். நம்ம வீட்டில் ஒரு மெயினான வேலையாக டெய்லி இருக்கிறது அந்த துணி மடிக்கிற வேலை தான். ஏதோ டெய்லி அலசி போட்டுருதோம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதை மடிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒரு சோம்பேறித்தனத்தால் 2-3 நாள் கூட அப்படியே அந்த சிங்கிள் சோப்பால் அது அப்படியே கூட கிடக்கும். மேக்ஸிமம் டெய்லி மடிச்சிட்டா அது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். பட் அதை நம்ம பண்ணவே மாட்டோம். சரி பசங்களோட பேசிகிட்டே நம்ம வேலையை அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி மடிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த க்ரையான்ஸ்க்கும் அங்கே சண்டை. ஐயோ நீ ஏன்டா ட்ராயிங் பண்ணுற, இதை எடுத்து வச்சிரு அப்படிங்கிற அளவுக்கு அங்கே மோனிஸ் அங்கே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறான். கொடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இவனுக்கு கொடுத்துட்ருந்தேன். மார்னிங் மோனிஸ் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கும்போதே அவினேஷ் ட்ராயிங் எப்படி பண்ணுவான்னா, அவனா ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான். இப்போ தான் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறான். யூடியூப்பில் ஏதாவது கிட்ஸ் வீடியோ அப்படின்னு போட்டுட்டு வாய்ஸ் போட்டு அவனே எடுத்துகிட்டு ஏதாவது பென்சில் ட்ராயிங் பண்ணி வச்சுருவான். பண்ணிவிட்டு அதுக்கு கலர்ஸ்லாம் கொஞ்சம் கொடுக்காம 2-3 வரைஞ்சி வச்சுருந்தான் போல். அது மட்டும் ஈவினிங் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னென்ன வரைஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அந்த நேச்சர் மாதிரி வரைஞ்சிருந்தான். அந்த வீடு, ட்ரீ, சன் அப்படிங்கிற மாதிரி. அது பென்சில் ட்ராயிங் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. கலர் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்கிட்டான். நெக்ஸ்ட்டு சின்சான் வரைஞ்சிருந்தான். பீக்காச்சு வரைஞ்சி வச்சுருந்தான். கேஸ்டில் வரைஞ்சிருந்தான். நேஷ்னல் பிளாக் வரைஞ்சி வச்சுருந்தான். பர்த்டே கேக் அப்படின்னு ஒன்று வரைஞ்சிருந்தான். கலர் மட்டும் கொஞ்சம் நீட்டாக அவனுக்கு கொடுக்க தெரியல. மற்றபடி அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதோ ட்ரை பண்ணுறான். அப்படிங்கும்போது அவனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். நம்ம பசங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நல்லாதாம்மா பண்ணுற, இதை விட இதை நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது மாதிரி பண்ணு, அது மாதிரி பண்ணு அப்படின்னா தான் நம்ம பசங்களும் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாலியாக அவனும் பண்ணுறத காட்டு, கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். அவனுக்கு க்ரையான்ஸ் வச்சு தான் கொஞ்சம் கலர் பண்ணுறதுனால கொஞ்சம் கடகடன்னு அது மாதிரி பண்ணி வச்சுருவான். அந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் அவன் கரெக்டாக கவனிக்க மாட்டேங்கிறான். சரி அது அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறது. ஓகேம்மா நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஈவினிங் கொஞ்சம் நேரம் ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு அவனை கண்டுக்காமல் ஏதாவது வேலையாக போனதும் நெக்ஸ்ட் அப்படி மூவ் ஆகும் முன்னாடி டிவி ரிமோட் எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. ஸ்கூல் போனால் நம்ம பசங்களை பார்க்க எனக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். காலையில் ஒரு 7 எந்தி நீ எந்திரிச்சு அவங்கள ஒரு 8:30 கடை ஏதோ ஒரு போருக்கு கிளம்புற மாதிரி அவங்கள சாப்பிடு குழி செய்யின்னு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதாண்டி எம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டியில் சுற்றிட்டே இருப்போம். அதுக்கடுத்து கூட நம்ம ஃப்ரீயாக உட்காந்துருவோம். ஆனால் பசங்க ஒரு 8 ஹவர்ஸ்னாலும் ஸ்கூலில் உட்காடுறாங்க, மேம்
டீச்சர்ஸ் ஏதோ அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, அதை பார்க்குறாங்க, எழுதுகிறாங்க. பிடி அப்படின்னு 1 ஹவரில் அவ்வளோ ஜாலியாக அந்த கிரவுண்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஆடி குதிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ டயர்டான ஒரு ஃபேஸோடு நம்ம பசங்க வருவாங்க. எனக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். வந்ததுமே அவன் அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது தூங்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பவும் அவனை தூங்க விடவும் மனசு வராது. ஐயோ தூங்கிட்டான் அவனை எழுந்திக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து நைட்டு தூக்கம் வராது, ஷெட்யூல் அப்படியே தலைகீழாக மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு அவனை அப்படியே தான் வச்சு பார்த்துக்குவோம். தூங்காதம்மா நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு 8:30 9 கிட்டலாம் மறுபடியும் நல்லா தூங்குவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிட்ருப்போம். இப்போ வீட்டில் இருக்கிறது அப்படியே தலைகீழ். காலையில் பால் குடிக்கிறது எந்த பழக்கமும் இருக்காது. காலைல டிஃபனுக்கு தான் லேட்டாக 10 மணிக்கு எந்திக்கவா கேட்டால் அவனே சொல்கிறான் லீவு தானம்மா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது. நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னா மதியம் கொஞ்சம் நேரம் தூங்கிடுறான். நைட்டு தூங்குறது ரொம்ப டிலேவாகிடுது. இப்படி ஷெட்யூல் தலைகீழாக போயிட்டுருக்கு. இதுக்கு இவனுக்கு இடையில ஆக்டிவிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்காண்டி டெய்லி வெளியில் போய் தான் பசங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னா அப்படிலாம் முடியாதுங்க. வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச ஏதாவது சின்ன சின்ன விளையாட விடுறது இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்மளும் கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் பால்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். எல்லாம் முடிஞ்சு வரும்போது நைட்டு டின்னர் என்னது அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் வந்துட்டு டின்னர் ஒன்றுமே இல்லைங்க. இட்லி மட்டும் ஊற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிவிட்டு அசால்ட்டாக இருந்தோம். ஏன்னா நானும் அவினேஷ் மோனிஷ் தான் இருக்கோம். ஏதாவது சிம்பிளாக ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியான். இட்லி மாவு இருக்கும்போது டெய்லி இட்லி தோசை அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ஓடிட்டுருக்குது. ஒரு 4 நாள் கழித்து மாவு காலியானது அப்படின்னதும் டெய்லி இட்லி தோசை அப்பா இன்றைக்கி ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலியாகும் போதே பிளான்லாம் பக்காவாக பண்ணுவோம். 2 டேஸ் டிஃபன் இதுவாக இருக்கணும் அதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாவு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாகிடும். இன்றைக்கி மாவு ஆட்டிடணும்ப்பா அது இல்லாத என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மாவோட வேல்யூ அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே புரியும். சைடிஷ் அப்படின்னு பார்த்தோன்னா மதியம் முட்டை குழம்பு வச்சுருந்தோம். அதை வச்சு தொட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையே வச்சுட்டோம். நைட்டுக்கு மேக்ஸிமம் மதியம் என்ன வச்சது மீதி இருக்கோ அந்த மிச்ச மீதியை வச்சு நைட்டு பொழுதை முடிச்சிக்க வேண்டியான் அப்படின்னு பிளான் பண்ணி தாங்க அந்த நைட்டு பொழுது போகும். ஏன்னா நைட்டு ஒரு மாதிரி ரொம்ப பண்ணி சாப்பிட முடியாது. ஏன்னா நைட்டு படுக்க தான் போகிறோம். அந்த மிச்சம்லாம் வேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டேக்கு வேறு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இருக்கிறத வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி பொழுதை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி அந்த முட்டை குழம்போட ஈவினிங் வேலையை நைட்டு வேலையை முடிச்சாச்சு. சரின்னு சாப்பிட்றதுக்கும் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு தட்டை போட்டு உட்காந்துட்டோம். அவினேஷ்க்கு இன்றைக்கும் அந்த இட்லி தோசை எதையுமே அவன் பிச்சு சாப்பிட்ணுன்னா அவனுக்கு கரெக்டாக என்ன தெரியாதுன்னு தான் சொல்லணும். அவனுக்கு எல்லாத்தையும் பிச்சு வச்சு அப்படி வச்சா தான் சாப்பிடுவான். இன்றைக்கும் ஊட்டி விடுறீங்களாமா இப்படி தான் இருக்குது. அவனை எடுத்து வச்சு சாப்பிட வைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த தப்பை மோனிஸ்க்கு பண்ணக்கூடாதுன்னே மேக்ஸிமம் டைமில் அவனுக்கு சாப்பிட தெரியுதோ தெரியலையோ நான் அப்படியே ஒரு தட்டில் என்ன இருக்கோ போட்டு கொடுத்து அவனை தனியாக தான் மேக்ஸிமம் உட்கார வைக்கேன். ஏன்னா இவனை பார்த்து தான் அவனும் கொஞ்சம் சாப்பிட பழகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த இட்லியை அவன் பிச்சு வைக்கிறதுக்கு கூட என்னை விடமாட்டான். அப்படியே அது முழுசாக தான் இருக்கணும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்ருப்பான். ஆனால் அவனுக்கு சாப்பிட தெரியாது. அப்படியே 2 பிச்சு லைட்டாக போட்டுட்ருப்பான். சரி கொஞ்ச நேரம் அந்த தட்டில் உட்காந்து எந்தி அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் அவனுக்கு சாப்பிடாட்டி கடைசியில் நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி மிச்சம் மீது ஏதோ ட்ரை பண்ண வேண்டிய அவனுக்கு ஊட்டுறத ஓகே சாப்பிடாமட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி அந்த பொழுது முடிஞ்சிட்டு சாப்பிட்டு முடித்து அந்த கையை கழுவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிச்சனில் இட்லியை வச்சதுலேருந்து ஈவினிங் பால் காய்ச்சலேருந்து அப்படியே ஒரு குமி போல் ஒரு பாத்திரம் கிடக்கும். இதோட நம்ம அப்படியே படுக்கவும் முடியாது. ஏன்னா ட்ரீம்லலாம் என்ன வரும்னா அந்த பாத்திரம் தான் வரும். இவ்வளோ பாத்திரம் கிடக்கான்னு. அதை விட மார்னிங் எந்திரிச்சதுமே இரிட்ரேட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஹவர்னால அந்த ஒர்க் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டே இதை முடித்து வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்கும். கிச்சனை பார்த்ததுமே ஒரு இரிட்ரேட் ஆகும்ல, அந்த ஃபீல் இல்லாத அளவுக்கு அன்றைக்கி டே பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.